பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 50வது நாள் ஜெபத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிய தயவினால் இந்த 50 நாட்களையும் முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபையாக இறங்கினார். நிறைய வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற்றுவார். வேதத்தில் பிலேயாம் என்கிற ஒரு மனுஷன் ராஜாவினிடத்திலிருந்து கூலி வாங்கி ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக தீர்மானம் பண்ணுறான். ஆனால் அந்த மனுஷனே சொல்கிறான், இல்லை, அந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு முடியாது, அந்த ஜனங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சபிக்கிறதற்காக வந்த மனுஷன் அப்படி சொல்லுகிறான். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களுக்கு விரோதமானவர்கள், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிற அந்த ஜனங்களே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அவனை எதுவும் பண்ண முடியாது, அந்த மனுஷியை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாளை ஆண்டவர் நிச்சயம் கட்டளையிடுவார். நீங்கள் அவங்களுக்கு பயப்பட வேண்டாம், நீங்கள் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அழிக்க முடியாது, உங்களை துரத்த முடியாது, உங்களை வெறுமையாய் அனுப்ப முடியாதுன்றதை அவர்கள் கண்டிப்பாய் காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காய் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் நீங்கள் 40ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். ஆனாலும் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, ஒரு முக்கியமான வசனம் இது. அப்படின்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பானபாத்திரக்காரன் ஒரு முக்கியமான, அதே மாதிரி பானபாத்திரக்காரனுடைய வாழ்க்கையில் யோசேப்பு என்கிற கேரக்டர் ரொம்ப முக்கியமானது. கலங்கி போய் 2 பேரும் மிஸ்டேக் பண்ணுறாங்க, 2 பேரும் சொப்பனம் பார்க்குறாங்க, 2 பேருக்கு முடிவு என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் ஒரு மனுஷனுக்கு யோசேப்பின் மூலமாய் சரியான ஒரு முடிவை அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறான். அதனால் ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே எல்லாம் மறக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்தான். அப்படின்னா இன்னைக்கு என்ன ஞானத்திற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபம் பண்ணணும்னா, நமக்கு கிடைக்காததில் சந்தோஷப்படுகிற ஒரு ஞானத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த யோசேப்பை ஒருவேளை பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறக்காம ராஜாவினிடத்தில் போய் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவேளை அழைச்சிருந்தா, ஒன்று யோசேப்புக்கு அரண்மனையில் பானபாத்திரக்காரனுடைய தலைவனை விட ஒரு கீழே ஒரு வேலை கிடைக்கும், இல்லைன்னா அந்த சிறைச்சாலையிலேருந்து ரிலைஸ் ஆகி தன்னுடைய ஊருக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த 2ம் கிடைச்சிருந்தாலும் யோசேப்புக்கு இப்போ கிடைச்சிருக்கிற அந்த பிளஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு போகுதா, சில காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகுதா, ஆண்டவருடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கிடைக்காம போனது கண்டிப்பாக நல்லதுன்னு நீங்கள் உணர்வீங்க. நான் நம்புகிறேன், இந்த காரியம் கிடைக்கல அப்படின்றதுக்கு ஒரு நன்மை இருக்கும். ஆண்டவர் ஒன்று இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு தருவதற்காக இந்த காரியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இல்லைன்னா இந்த காரியம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தீமை வரும், அதனால கிடைச்சிருக்காது. இந்த 2 விஷயத்தையும் தாண்டி வேற எந்த விஷயத்திற்காகவும் ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக தராமல் இருக்கவே மாட்டார். அதான் ஒரு சிஸ்டர் அவர்களுக்கு 6 மாதம் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது குழந்தை இறந்துச்சு. ரொம்ப ஏசப்பாவை திட்டுறாங்க, என்ன இப்படி பண்ணாரு, நான் ஆண்டவரை தான் நான் நம்பினேன், எனக்கு எதுக்கு இப்படி தரணும் அப்படின்னா தராமல் இருந்துட வேண்டியதானே. என்னென்னமோ நான் சொன்னேன், இல்லை கண்டிப்பாக ஒரு நன்மை இருக்கும், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு. திடீர்னு ஒரு சொப்பனம் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் ஒரு சொப்பனம் பார்த்தேன், எனக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தையினுடைய கண்ணில் 2 கண்ணுலையும் ஏதோ உருண்டையாக ஒன்று வச்சுருக்காங்க, அந்த கண்ணு பார்த்தா அது தெரியாத கண்ணாக இருக்குது, டக்குன்னு நான் விழிச்சுக்கிட்டேன், ஆண்டவர் இந்த குழந்தையை எடுத்துக்கிறது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை கொடுத்துருந்தா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு
அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் உங்களை பார்த்து ஏசப்பா பேசுகிறாரு, கிடைக்காத அந்த காரியத்திற்காக துக்கப்பட வேண்டாம், கிடைக்காத அந்த காரியத்திற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதில் ஆண்டவர் ஏதோ ஒரு கிடைக்காத அந்த பொண்ணு, கிடைக்காத அந்த பையன், கிடைக்காத அந்த வேலை, கிடைக்காத அந்த வீடு, எனிவே கிடைக்காததை நினச்சி நீங்கள் வருத்தமே பட வேண்டாம். நான் சொன்னது மாதிரி கிடைக்காததுக்கு 2 ரீசன். ஒன்று, ஆண்டவர் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று தரப்போகிறார். இல்லைன்னா இது கிடைச்சா நமக்கு ஆபத்தாக மாறும். ஆமேன். இந்த ஞானத்தை ஆண்டவர் தருவாராக. ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும். ஆண்டவரே, நீர் கூட இருப்பீராகப்பா. பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி அப்பா. உங்கள் கிருபை தொடரணும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நமக்கு 50வது நாள். அதனால் 6:30க்கே ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்ம இந்த 50வது நாளை ஜெபத்தோடு கொண்டாடுவோம். God bless you. Praise the Lord.